ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் பிஓ எக்ஸாம் 2025 எக்ஸாமுக்கான அறிவிப்பு, நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் டேட்டு, சிலபஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம். பட் அப்படி இருந்தாலுமே நிறைய டீச்சர்ஸ் நிறைய டவுட்ஸ் அப்படிங்கிறது கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். பட் இந்த வீடியோ பார்த்து அடுத்த செகண்ட்லேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸியாக போஸ்டிங் வாங்கிடலாம். ஏன்னா பிஓ எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் குட் ஹையர் போஸ்டிங். இதை ஈஸியாக பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்கக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாம் தான். ஏன்னா இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல் அப்படிங்கிறதுனால நிறைய டீச்சர்ஸ் இந்த பிஓ எக்ஸாமுக்காகவே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. வேக்கன்சியுமே அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த வேக்கன்சியை விட இன்னும் டபுள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அசம்பிளி எலெக்ஷன் வரதுனால நிறைய ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இந்த பிஓ எக்ஸாம் வேக்கன்சி அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த வேக்கன்சி டபுள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங், அது ஜென்ரல் டெனில் வர்ற மாதிரி மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக மார்க் அப்படிங்கிற ஸ்கோர் பண்ணிடலாம். பட் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கம்மியான மார்க் எடுத்தாலே போஸ்டிங் அப்படிங்கிற ஈஸியாக வாங்கிடலாம். தென் ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆக முடியும், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஸோ அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் இந்த வீடியோவிலே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எந்தெந்த யூனிட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும், எந்தெந்த யூனிட்க்கு எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டும், எந்த சப்ஜெக்டை நம்ம அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம், இந்தந்த யூனிட் மட்டும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தா நம்மளால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னால் இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ, பட் தொடர்ந்து உங்களால் இந்த போஸ்டிங் வாங்க முடியும். என்னோடய லைஃப்பில் ஒரு ஃபைனல் இயர் அப்படிங்கிறது இந்த 2025 தான். இந்த 2025 போஸ்டிங் வாங்க முடியல அப்படின்னா என்னால் எப்போவுமே வாங்க முடியாது. அதனால் இந்த 2025 100% என்னால் போஸ்டிங் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் ஈஸியாக போஸ்டிங் அப்படிங்கிறது வாங்க முடியும். ஏதோ ஒரு பிளான் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன், நான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன், என்னால் அந்த எக்ஸாம் படிக்க முடியுமா, இல்லை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தான் அந்த எக்ஸாம் படித்தா பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் ஒர்க் போயிட்டு நீங்கள் படிக்கலாம். டூரேஷன் அப்படிங்கிறது ஸோ அதிகமாகவே இருக்குது. இந்த இப்போ வரைக்கும் நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா கூட ஸோ டோன்ட் வரி. ஏன்னா லாஸ்ட் இயர் நடந்த 2023 நடந்த பிஓ எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க் 2 மார்க்கு ஸோ 5 மார்க் அப்படிங்கிற நிறையா டீச்சர்ஸ் ஸோ மிஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. அவங்களாம் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாமில் ஈஸியாக ஸோ போஸ்டிங் அப்படிங்கிறது வாங்க முடியும். ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூல் வைஸ் நீங்கள் படிங்க, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். பட் நம்மளோட அகாடமியில் அதுக்காக நம்ம டெஸ்ட் பேஜ் ஸோ கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி நிறையா டீச்சர்ஸ் க்ளோசிங் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் எண்ட் ஆனதுனால நிறைய டீச்சர்ஸ் ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. அவங்களுக்கு ஒரு நியூ டெஸ்ட் பேஜ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெஸ்ட் பேஜோட ப்ளஸ் என்ன அப்படின்னா பிடிஎஃப் ஆன்லைன், பட் பிடிஎஃப் மோடில் கொஸ்டின் பேப்பர் ஷெட்யூல் வைஸ் ரிசீவ் ஆகும். நீங்கள் டே டைமில் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ டெஸ்ட் அப்படிங்கிறது அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுதான் இந்த டெஸ்ட் பேஜோட ப்ளஸ். அட் த சேம் டே ஈவினிங் கீ ஆன்சருமே ரிசீவ் ஆகிடும். டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது 45 டெஸ்ட் வரும். 45 டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே, ஏன்னா வீக்லி ஸோ எவ்ரி சாட்டர்டே ஸோ டெஸ்ட் இருக்கும். ஸோ நல்ல டூரேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ யூனிட் வைஸ் நம்ம ஸோ கண்டக்ட் பண்ணுவோம். அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். பட் நம்ம தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுமே நம்ம இதிலே ஆட் பண்ணி கொடுப்போம். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஸோ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அண்ட் கோர் பேப்பர் ஸோ ஆல்மே இருக்கும். அதனால் டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் என்ன அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியலுமே அவைலபிளாக இருக்குது. பில்லிங்காக இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் செட்டில் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 100+ மார்க் அப்படிங்க ஈஸியாக ஸ்கோர் பண்ணி இந்த 2025 நீங்களும் ஒரு பிஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸராக 100% உங்களால் ஜாப் வாங்க முடியும். அதுக்கு இப்போ இருந்தே ஏதோ ஒரு ஷெட்யூல் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி படிங்க, ஈஸியாக ஸோ கிளியர் பண்ணிடலாம். ஓகே, டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க, ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். க்ளோசிங் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ, எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு
ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படின்னா 40. ஸோ 40 வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து எலிஜிபிள். அதர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, ஸோ அதர் கேட்டகரி வர்றவங்க எல்லாருமே 45 வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் தான். பட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஜி வித் பிஎட் பண்ணியிருந்தால் நீங்கள் எலிஜிபிள். பட் யூஜி அப்படின்னா ஒரு 9 சப்ஜெக்ட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த இதில் நீங்கள் யூஜி வித் பிஎட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள். என்ன அப்படின்னா டெட் தேர்ச்சி வந்து, அதாவது டெட் பாஸ் பண்ணியிருந்தால் தான் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நோ நீட் ஃபார் டெட் பிஓ எக்ஸாம். பிஓ எக்ஸாமுக்கு வந்து டெட் அப்படிங்கிறது வந்து பாஸ் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. டிகிரி வித் பிஎட் பண்ணியிருந்தாலே போதும். டெட் அப்படிங்கிறது வந்து இங்கே தேவையில்லை. நோ நீட் ஃபார் டெட். ஸோ அதனால் யாருமே நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதனால் வந்து டெட்டு பாஸ் பண்ணியிருந்தால் தான் இந்த பிஓ எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. நோ நீட் ஃபார் டெட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, டெட் அப்படிங்கிறது வந்து இந்த பிஓ எக்ஸாமுக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ என்னென்ன சப்ஜெக்டில் நீங்கள் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி வித் பிஎட் பண்ணியிருந்தால் எலிஜிபிள். பட் யூஜி வித் பிஎட், ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, பயாலஜி, ஜியாகிரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த 9 சப்ஜெக்டில் நீங்கள் வந்து யூஜி வித் பிஎட் டிகிரி வித் பிஎட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தென் என்ன அப்படின்னா நாட் எலிஜிபிள் ஃபார் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இவங்க எல்லாமே யூ ஆர் நாட் எலிஜிபிள். எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இவங்க வந்து நாட் எலிஜிபிள் இந்த பிஓ எக்ஸாமுக்கு. தென் என்ன அப்படின்னா பிஇ வித் பிஎட், இன்ஜினியரிங் கேண்டிடேட் வித் பிஎட் பண்ணியிருக்கவங்க நாட் எலிஜிபிள் ஃபார் இந்த பிஓ எக்ஸாம். ஓகே, குவாலிஃபிகேஷன், ஸோ கிரிட்டேரியா, பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடி, எந்த ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த இவங்க சொல்லியிருக்க ஸ்டடி ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னா படிச்சிருக்கணும் அப்படின்னா ஹையர் செகண்டரி 10th ஹையர் செகண்டரி, யூஜி டிகிரி அண்ட் பிஎட். அதாவது 10+2+3+2 or 1. அந்த 2 or 1 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎட் வந்து 1 year கோர்ஸாக இருந்தது. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா 2 year கோர்ஸாக இருக்குது. அதனால் 2 or 1. ஸோ 2 year கோர்ஸாகவும் பண்ணியிருக்கலாம், இல்லை 1 year கோர்ஸாகவும் பிஎட் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்கலாம். ஆனால் பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடி அப்படிங்கிறது வந்து 10+2+3+2 or 1 இந்த ஃபார்மெட்டில் இருந்தால் தான் இந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள். அதனால் டிகிரி வித் பிஎட் பண்ணியிருந்தால் இந்த பிஓ எக்ஸாம் வந்து எழுதலாம், எலிஜிபிள் தான். டெட் அப்படிங்கிறது வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது இங்கே நோ நீட் ஃபார் டெட். ஓகே, இதுதான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஸோ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி. ஸோ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து நீங்கள் 30 கொஷின்ஸ் இருக்கும். அதில் 40% என்ன அப்படின்னா 20 மார்க்கு நீங்கள் மினிமம் 20 மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் பாஸ். இல்லை நான் ஸ்கோர் பேப்பரில் வந்து 150க்கு வந்து ஸோ எடுத்துட்டேன் சார், ஆனால் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து நான் 20 மார்க் மினிமம் 40% எடுக்கலை, 19 மார்க் தான் எடுத்துருக்கேன், 18 மார்க் தான் எடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஃபெயில் தான். உங்களோட ஸ்கோர் பேப்பரை வேல்யூவே பண்ண மாட்டாங்க. இங்கே தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து கம்பல்சரி. அதுக்காக தான் நம்ம தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுமே இந்த டெஸ்ட் பேஜில் ஆட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஒன்லி 10th புக்கை மட்டும் நீங்கள் ஃபாலோ படித்தாலே போதும். அது யூனிட் வைஸ்மே நம்ம 10th தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ என்ன அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டு, ஸோ அதனால் ஆல் ஸோ எக்ஸாமே நம்ம வந்து ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் ஆட் பண்ணி கொடுப்போம். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க டெஸ்ட் பேஜ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் ஷெட்யூல் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். அதுவும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து நம்ம யூனிட் வைஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அது ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் ஷெட்யூலை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே 100+ மார்க் அப்படிங்க வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். 2025ல் கண்டிப்பாக போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும். இந்த இயரை மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே உங்களால் போஸ்டிங் வாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும். ஏன்னா நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஆனால் அந்த பிஓ எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து இயர்லி ஒன்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு ஹையர் போஸ்டிங் அப்படிங்கிறதுனால வேகன்சி இருந்தால் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட்டு நடந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2023 தான் ஸோ கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டார்டிங் சேலரி பேக்கேஜே உங்களுக்கு 30,000 சம்திங் வந்து வரும். ஸோ அதிலிருந்து 1,16,000 சம்திங். ஸோ நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ். அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏதோ ஒரு ஷெட்யூல் வைஸ் பிளான் படி படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். அதுக்காக தான் ஸோ டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் இல்லாமல் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியலுமே அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ தென் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு. ஸோ அதில் 30 கொஸ்டின்ஸ் 40 மார்க். ஓகே, இப்போது
ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 யூனிட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ். ஸோ யூனிட் 1 வந்து தமிழ். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 18 மார்க் கேட்குறாங்க. யூனிட் 2ல் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ். ஸோ அதில் ஒரு 18 மார்க்கு. யூனிட் 3 மேக்ஸ். ஸோ அதில் ஒரு 18 மார்க்கு. ஸோ ஒரு 20லேருந்து ஒரு 18 மார்க் கேட்குறாங்க. யூனிட் 4 அப்படிங்கிறது வந்து சயின்ஸ். ஸோ அதில் ஒரு சயின்ஸ் அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி. ஸோ இந்த 4 பார்ட்டும் சேர்த்து 20 மார்க் கேட்குறாங்க. யூனிட் 5 வந்து ஸோ கிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி. ஸோ கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட். ஸோ அதிலிருந்து ஒரு 20 மார்க் கேட்குறாங்க. அண்ட் யூனிட் 6 அப்படிங்கிறது வந்து ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ அதில் ஒரு 14 மார்க். இந்த யூனிட் 5 அண்ட் 6ல் மட்டுமே உங்களுக்கு 34லேருந்து 35 மார்க் அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட். ஸோ அதுக்குமே நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம், அவைலபிளாக இருக்குது. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 7 அப்படிங்கிறது வந்து ஒரு ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர். மேக்ஸிமம் 99% வந்து ஜிகேலேருந்தே வந்துடும். ஸோ ஜிகேவை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக், ஜியாகிரஃபி இதிலே உங்களுக்கு வந்து ஆடாயிரும். ஸோ அதிலிருந்து ஒரு 10 மார்க் அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இதில் 120 மார்க் வந்துடுது. தென் பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி. ஸோ சைக்காலஜியில் 30 மார்க்கு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 30க்கு 30 எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு 15 மார்க்கு எடுத்தாலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு தமிழில் ஒரு 15. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எனக்கு இங்கிலீஷ் வராது அப்படின்னா நோ ப்ராப்ளம், அதை நீங்கள் விட்டுடலாம். அதில் நீங்கள் படித்தாலும் சரி படிக்காட்டும் சரி, இல்லை நீங்கள் வந்து இருக்கிற நாலேஜை வச்சு நீங்கள் வந்து நம்மளோட டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் இல்லை ஸ்டடி மெட்டீரியலை ஃபாலோ பண்ணாலே ஒரு ஜஸ்ட் ஒரு 7+ மார்க் அப்படிங்க வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ 100 மார்க் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நான் எந்தெந்த யூனிட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறோம். இப்போ தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 15 மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இங்கிலீஷை வந்து ஆப்ஷனில் பார்த்துக்கலாம், அது ஒரு 7 மார்க் அப்படிங்க வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். பட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் மேக்ஸ். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 மார்க்கு. யூனிட் 4 அப்படிங்கிறது வந்து சயின்ஸு. அதில் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயுமே நம்மளால் வந்து ஒரு 15 மார்க் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். யூனிட் 4 அண்ட் 5 அப்படிங்கிறது வந்து ஒரு 35 மார்க் கேட்குறாங்க அப்படின்னா உங்களால் ஒரு 30 மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். 30+ மார்க்கு உங்களால் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து யூனிட் 7 அப்படின்னு பார்க்கும்போது ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர். அதில் ஒரு 7+ மார்க் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் 30க்கு ஒரு 15 மார்க்கு. ஸோ சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் தான் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் அஸ் ஏ டீச்சராக ஒரு ஸ்டூடெண்டோட பிஹேவியர் அப்ரோச் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து கேட்பாங்க. அதில் 15 மார்க் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். பட் இந்த நம்ம சொல்கிறத மட்டும் நீங்கள் ஓவராலாக இப்படி இந்த யூனிட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் இவ்வளோ மார்க் மினிமம் மார்க் எடுத்தீங்க அப்படின்னாலே 100+ மார்க் அப்படிங்க வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். பட் லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாமில் 2023 நடந்த எக்ஸாமில் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் 106 தான். ஜென்ரல் கேட்டகரியிலே 106K போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து சிவிலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 106லேருந்து 100, 90, 98, 97, 76 வரைக்குமே சிவிலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து டிலே பண்ணாமல் இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ ஜாப் உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு 100+ மார்க் எடுத்துட்டாலே ஜாப் கன்ஃபார்ம். 100% வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் இருக்கும். அதனால் 100+ மார்க் எடுத்துட்டாலே ஈஸியாக வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும். அதனால் எந்த ஒரு சிச்சுவேஷனையும் ஸ்டடீஸை மட்டும் ஸ்டாப் பண்ணாமல் இப்போ இருந்து நீங்கள் படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸும் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நவம்பரில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் நவம்பர் நோட்டிஃபிகேஷன் நவம்பர். நல்ல ஒரு டூரேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இந்த எக்ஸாம் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நல்லா ஒரு எஃபர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னாலே அவர் அகாடமிக் டெஸ்ட் ஷெடியூல் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே 100+ மார்க் அப்படிங்க வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் இப்போ டெட் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த எக்ஸாம் நீங்கள் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து டேரெக்டாக போஸ்டிங் வாங்கிட்டு போயிடலாம். ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்டிங் அப்படிங்கிறதுனால ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஏன்னா ஆல் சப்ஜெக்ட்டுமே நீங்கள் படிக்க போகிறீங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக், ஜியாகிரஃபி,
ஜிகே, சைக்காலஜி எல்லாமே நீங்கள் படிக்க போகிறீங்க. அதனால் ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான். கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா, இது கொஞ்சம் டிகிரி லெவல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸஸாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, டெட் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க ஈஸியாக வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும். அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். டெஸ்ட் பேஜ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.